புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே திருவானைக்காவன்பட்டியில் சேதமான அங்கன்வாடி கட்டிடத்திற்குள் குழந்தைகள் அனுப்ப முடியாது என்று கூறி அங்கன்வாடி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள திருவானைக்காவன்பட்டியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கன்வாடியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கு உள்ள அங்கன்வாடி ஆனது 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடமானது மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்து விழும் நிலையில் உள்ளது. இதனை அடுத்து அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் அங்கு லேப் வர இருப்பதால் பள்ளி கல்வித்துறை காலி செய்யவே மீண்டும் பழைய கட்டிடத்தில் அங்கன்வாடி இயங்கப் போவதாக அரிமளம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சேதமான கட்டிடத்தில் குழந்தைகளை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி குழந்தைகளின் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த அரிமளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பால், பிரான்சிஸ் மற்றும் சரவணன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காவன்பட்டியில் இந்த குழந்தைங்களை கொண்டாந்து பால்வாடியில் சேர்த்துருக்கோம். அது பால்வாடி ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதை நம்பி நாங்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விட முடியாது. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் திட்டுறாங்க, கொண்டாந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேறு கட்டடம் கட்டி கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை நம்பி கொண்டாந்து விடுவோம், இல்லைன்னா விட முடியாது சார். வேறு ஸ்கூலில் நாங்கள் ஓடி சேர்த்துக்கிறோம். தண்ணி வசதி இல்லை, பிள்ளைகளை கொண்டாந்து விட முடியாது சார். இந்த கட்டடத்தை நம்பி நாங்கள் பிள்ளைகளை இனிமேல் விட மாட்டோம். வேறு கட்டடம் கட்டி தர இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விடுவோம். பேர் உமா மகேஸ்வரி.